லார்ட். உங்க எல்லாரையும் இன்னொரு சூப்பரான வீடியோல பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு குட்டீஸ். இன்னைக்கு உங்களுக்கான டைட்டில் என்ன தெரியுமா? எது பிரதான கற்பனை. நம்ம லாஸ்ட் 3 வீடியோஸ்ல அன்பு அப்படின்றத பத்தி நிறைய பார்த்துட்டோம் இல்லையா? அன்பு தேவனால் உண்டாயிற்று, ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருங்கள் அப்படின்னு பார்த்தேன். இன்னைக்கு எது பிரதான கற்பனைன்னு பார்க்க போறோம். இதுக்கான பைபிள் வேர்ஸ் எங்க இருக்கு தெரியுமா? மார்க்கு 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. மார்க்கு 12:30. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பிரதான கட்டளையே என்னதுதான்? ஏசப்பா கிட்ட நம்ம முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் பலத்தோடும் அன்பு கூறணும் அப்படின்றது தான். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா? நேசிக்கிறேன் என் முழு இருதயத்தால், என் முழு மனதினால், என் முழு ஆத்துமாவால், என் முழு பலத்தினால் நேசிக்கிறேன் கர்த்தரை நான் இயேசுவை நேசிக்கிறேன் என் முழு இருதயத்தால், என் முழு மனதினால், என் முழு ஆத்துமாவால், என் முழு பலத்தினால் நேசிக்கிறேன் கர்த்தரை என்னை நான் நேசிப்பது போல் பிறனையும் நேசிக்கிறேன். இதுவே இயேசு தந்த கட்டளை, நீயும் நேசிப்பாயா? நேசமே முக்கியம், நாமும் நேசிப்போம் இயேசு போலவே யாவரையும் அன்புடன். என்னை நான் நேசிப்பது போல் பிறனையும் நேசிக்கிறேன். இதுவே இயேசு தந்த கட்டளை, நீயும் நேசிப்பாயா? நேசமே முக்கியம், நாமும் நேசிப்போம் இயேசு போலவே யாவரையும் அன்புடன். பாக்க எப்படி சூப்பரா இருந்துச்சா? பைபிள் வேர்ட்ஸ் அப்படியே நீங்க வரைக்கும் வந்துச்சா? ஸோ இந்த பாட்டை என்ஜாய் பண்ண மாதிரியே இன்னொரு குட்டி ஸ்டோரி இந்த வேர்ஸ் பேஸ் பண்ணி கேட்டுக்கலாமா? ஒரு நாள் ரவி அப்படின்ற குட்டி தம்பிக்கு அவங்க அப்பா ஒரு சூப்பரான பட்டம், அதாவது காத்தாடி வாங்கி கொடுத்தாங்க. அதை பார்த்ததும் ரவி ஜாலியா அவங்க அப்பா கூட சேர்ந்து அந்த காத்தாடி விடுறதுக்காக பார்க்குக்கு போயிட்டான். ரவி நினைச்சான் காத்தாடி அதுவாவே காசுல ரொம்ப தூரம் பறக்கும், ஜாலியா இருக்கும் அப்படின்னு. ஆனா அப்படி நடக்கல. அந்த காத்தாடி கொஞ்ச நேரத்திலேயே என்ன ஆச்சு அப்படின்னா உடஞ்சி அவனோட கையில விழுந்துருச்சு. அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவன் நடந்து போய் ஓரமா அங்க இருந்த பெஞ்சில சோகமா உட்காந்துட்டு இருந்தான். இத பார்த்ததும் அவங்க அப்பா அவகிட்ட அந்த காத்தாடிய அவனுக்காக மீண்டுமாய் சரி பண்ணி கொடுத்தாங்க. கொடுத்தப்ப அவங்க அப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பட்டம் பறக்கிறதுக்கு நீ உன்னோட முழு மனதையும் முழு கவனத்தையும் அந்த பட்டத்து மேல வச்சு உன்னோட முழுமையானதை தருப்பதான் அந்த பட்டம் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஹைட்டா பறக்கும். அது மாதிரி நீயும் உன்னோட லைஃப்ல மேல மேல போகணும், ரொம்ப உயரமா போகணும் அப்படின்னா என்ன பண்ணும் தெரியுமா? ஏசப்பா கிட்ட உன்னோட முழு இருதயத்தோடும் உன்னோட முழு ஆத்மாவோடும் உன்னோட முழு மனதோடும் உன்னோட முழு பலத்தோடும் என்ன பண்ணணும்? நீ அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரவி கேட்டா, அப்பா முழு இருதயத்தோடு அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டா. அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்க அப்பா? நம்மளுடைய இருதயம் இருக்கு இல்லையா, அந்த இருதயம் முழுசா நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவை பத்தின தாட்ஸ், ஏசப்பாவை பத்தின வசனங்கள், அது எல்லாத்தையுமே நிரப்பி வைக்கணும். முழு மனதோடு அப்படின்றத நம்ம மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்மளோட முழு மனசோட ஏசப்பாக்கு செய்யற மாதிரி செய்யணும்.
அது மட்டும் இல்லாம முழு பலத்தோட அப்படின்னா நீங்க ஏசப்பாக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஊழியம் பண்ணாலும் அத உங்களால எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ, எவ்வளவு எஃபோர்ட் போட்டு பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்க. இத கேட்ட உடனே ரவிக்கு ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு. திரும்பவும் ரவி அவனோட பட்டத்தை பறக்க விட்டு என்ஜாய் பண்ணா. எப்படி குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? சரி, நம்ம இன்னைக்கு நீங்க யோசிக்கிறதுக்காக, செயல்படுறதுக்காக, ஜெபிக்கிறதுக்காக இந்த 3 விஷயத்தையும் பார்த்துடலாமா? இன்னைக்கு நீங்க யோசிக்கிறதுக்கு, இன்னைக்கு நீங்க ஏசப்பாவ எந்த விதத்துல அன்பு செலுத்துனீங்க? உங்களோட பலத்தை யூஸ் பண்ணி ஏசப்பா கிட்ட அன்பு செலுத்துனீங்களா? இல்லைன்னா உங்களோட இருதயத்தின் மூலியமா செலுத்துனீங்களா? அப்படின்றத யோசிச்சு பாருங்க. சரியா? 2வது விஷயம், நீங்க செயல்படுறதுக்கானது. சரியா? இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹார்ட் டிராயிங் வரைங்க. யாரை நேசிக்கிறீங்க? ஏசப்பாவை நேசிக்கிறீங்க. அத ஒரு ஹார்ட் டிராயிங் வரைஞ்சி ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறப்ப என்ன ஜெபிக்கணும் தெரியுமா? ஏசப்பா, நான் உங்களை என்னுடைய முழு இருதயத்துடனும், ஆத்மாவுடனும், மனதுடனும், பலத்துடனும் நேசிக்க எனக்கு கற்றுத்தாங்க ஏசப்பா. நான் தினந்தோறும் உங்களை இப்படியாய் நேசிக்க எனக்கு சொல்லித்தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி மறக்காம ப்ரேயர் பண்ணுங்க. ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம வசனத்தை சூப்பரா ஒரு ஆக்ஷனோட கத்துக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே சரியான கற்பனை. 6, 12, 30